7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. தங்கள் கையால், அதாவது முழங்கால் போட்டு கையை கூப்பி ஆண்டவருடைய வார்த்தையை வாய்க்கு கொண்டு போய் அதை உச்சரிக்கிற தேவ பிள்ளை. நிறைய விதமா ஆராதிப்பாங்க. தூங்கும் போது ஆராதிக்கலாம், தூங்கிக் கொண்டே ஆராதிக்கலாம். அப்படியே தூக்கத்திலிருந்து எழுந்த என் ஆத்துமாவை சொல்ல போது வந்து ஆராதிக்கும். இதெல்லாம் ஆராதனை. வேதம் சொல்லுது, தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். ஆனா பாளையத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கணக்கு தெரியுமா? நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்துல 3வது வசனத்துல 22,000 பேர் வீட்டுக்கு போயிட்டான். பயம் சொல்றவன் நம்ம சொல்லுவான், ஐயோ எவ்வளவு தைரியமா, நாளைக்கு பிரச்சனை வந்தா இவங்க ஏசப்பாக்கு தான் தெரியும் எத்தனை உள்ள நிக்க எத்தனை வெளியே போகும். ஏன்னா தேவ பிள்ளைக்கு பயம்